உலகெங்கும் வாழும் அனைத்து ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அருளின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஆன்மீக ஜோதிடர் அருள் அரக்கோணத்திலிருந்து. இன்றைய பதிவு, உங்கள் வாழ்வில் நினைத்த காரியம் வெற்றி பெற நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஒரு மனிதருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இல்லாத ஒரு கஷ்டமே இல்லை. ஒரு கடன், நோய், எதிரிகள், பல்வேறு பிரச்சனைகள். இந்த பிரச்சனைக்கு நீங்கள் உங்களுடைய மனசில் நினச்சிருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கோயில், எந்தெந்தனுடைய ஜோதிடர்கள் எந்தெந்தனுடைய கோயில் பரிந்துரைக்கிறாங்களோ அந்தந்த கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போயிருப்பீங்க. ஆனால் எந்த ஒரு பலன் நடந்திருக்காது. காரணம், இந்தந்தனுடைய உங்களுக்கான தெய்வங்கள் எது, உங்களுடைய குல தெய்வம் எது, இஷ்ட தெய்வம் எது, இந்தனுடைய இரண்டு தெய்வத்தையும் நீங்கள் அதற்கான நேரங்களில், அந்த தெய்வத்திற்கான நேரங்களில் அந்த தெய்வம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கதவை திறந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் பொழுது அந்த நேரங்களில் நீங்கள் சென்று உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் அந்த தெய்வத்துக்கிட்ட முறையிடும் பொழுது, உங்கள் தாய் தகப்பன்கிட்ட சொல்கிற மாதிரி நீங்கள் போய் சொல்லும் பொழுது உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுமே பார்த்தீங்கன்னா தவிடு பொடி ஆகுங்க. இதுதான் உண்மை. சரி, அதற்கான நேரம் இப்பொழுது, அதுதான் இன்றைய பதிவு. ஒவ்வொருடைய சுய ஜாதங்களிலும் உங்களுடைய பிறப்பு லக்னம் இருக்கு இல்லைங்களா? அந்த லக்னத்திற்கு இப்போ ஏஎல்பி லக்னம் எந்த லக்னம் போகுதுன்னு முதல்ல பாருங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா கூட ஃப்ரீ சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க ஏஎல்பியில். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு லக்னம் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பிறப்பு லக்னத்திற்கு இப்போ ஏஎல்பி லக்னம் எதுன்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த ஏஎல்பி லக்னத்திற்கு 5ஆம் பாவத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்த்துங்க. அதற்கு 9ஆம் அதிபதி யாருன்னு பாருங்க. குலதெய்வம் பிளஸ் இஷ்ட தெய்வம் 5, 9. இந்த தெய்வங்களுக்கு எந்த நேரங்களில் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டும் வழிபடலாம், இரவு நேரங்களாக இருந்தால் வீட்டிலும் வழிபடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு உங்களுடைய சம்பந்தப்பட்ட அந்த குலதெய்வத்தை, உங்களுடைய அனைத்தினுடைய அதிர்ஷ்டங்களும் வாரி கொடுக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை வாங்க பார்ப்போம். இப்போ உங்களுக்கான நேரத்தை எப்படி நம்ம பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. பொதுவாக சூரியன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியில் அங்கிருந்தா பார்த்தீங்கன்னா காலையில் உங்களுக்கு லக்னம் ஸ்டார்ட் ஆகுங்க. லக்னம் ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இன்றைக்கு இப்போ இந்த மாதம் சூரியன் மகர ராசியில் இருக்கிறார். அப்போ காலையில் 6 to 8. இந்த 6 to 8 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமான ஒரு நேரம் தான். இந்த கேலண்டரில் போட்டிருப்பாங்க. சூரிய உதயம் இப்போ சரியா 6:37 பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் திருகணித பஞ்சாங்கத்தின்படி 6:37 இன்ற சூரிய உதயம். அப்போ அந்த 6:37 இருந்து தான் உங்களுக்கு 6:37, 7:37, அதுக்கப்புறம் 8:37, 6:37 இருந்து 8:37 வரையும் தான் இதனுடைய லக்னம் இருக்கும். அது போக சூரியன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாகையை கடப்பாரு. இதில் 30 டிகிரி இருக்கும். இதில் ஒவ்வொரு பாகையை கடக்கும் பொழுது அதற்கு தகுந்தார் மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா குறையும், லக்ன நேரங்கள் குறையும். சரி, அதெல்லாம் ஒரு கணக்கு. இதெல்லாம் உங்களுக்கு புரியல அப்படின்னும் பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேரில் போட்டு பார்த்துங்க. சரி, இப்போது லக்னங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி தனுசு லக்னம் போட்டுங்க. இப்போ ஏஎல்பி தனுசு புரியுதுங்களா? இது 5ஆம் பாவம், இது 9ஆம் பாவம். அதாவது மேஷமும் சிம்மமும். இந்தனுடைய ஏஎல்பிக்கு யார் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மேஷத்தினுடைய பாவமும் இதனுடைய ரிஷபம் தான். மேஷம் சிம்மம். சரியா? இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏஎல்பி இங்கே சூரியன் இங்கே இருக்கார். சூரியன் எங்கே இருக்காரு? மகரத்தில் இருக்கிறார். சரி, மகரத்தில் இது தோராயமாக 6 to 8 தோராயம் கணக்கு தான். உங்களுடைய அதனுடைய ஃப்ரீ சாஃப்ட்வேரில் பார்த்துங்க அதுக்கான நேரங்கள் எப்பொழுதுன்னு சொல்லிட்டு. இப்போது உங்களுடைய 5ஆம் பாவத்தை இண்டிகேட் பண்ணுறது எப்படா அப்படின்னு சொன்னால் மதியம் 12 to 2. இது பார்த்தீங்கன்னா பிஎம்.
12 மணிலிருந்து 2 மணி வரை உங்களுடைய குலதெய்வனுடைய கதவுகள் ஏஎல்பி லக்னம் தனுசு லக்னம் போறவங்களுக்கு அதனுடைய கதவுகள் வாசல்கள் திறந்து இருக்கும். இந்த நேரங்களில் நீங்க போயிட்டு குலதெய்வத்தை வழிபடும் பொழுது உங்களுக்கு தேவையான அனைத்து பிரச்சனையும் தீர்ந்து உங்களுக்கு அனைத்துமே அள்ளி கொடுப்பாருங்க. இதுதாங்க சரியான ஒரு நேரம். இந்த 12 to 2 இந்த காலத்தில் ராகு காலம் ஏமகண்டம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கான குலதெய்வம் உங்களை வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஏஎல்பி உங்களுக்கு ஏஎல்பிக்கு 5ஆம் பாவம். சரி, அப்படியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க இதுல 9ஆம் பாவம் இரவு 8 மணிலிருந்து 10 மணி வரை. ஓகேங்களா? இரவு 8 மணிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரோ அந்த இஷ்ட தெய்வத்தை கோயில் திறந்திருந்தால் அந்த கோயிலில் போயிட்டு அந்த தெய்வத்தை வணங்குங்க. ஒருவேளை நேரம் கடந்து விட்டால் உங்களுடைய வீட்டில் உள்ள பூஜை அறையிலேயே நீங்க உங்க தெய்வத்தை வணங்குங்க, ஒரு பூஜையை செய்யுங்க. அந்த தெய்வத்துக்கிட்ட உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்க, மன நிம்மதியை கொடுங்க சொல்லுங்க. அருமையான ஒரு நேரம். ஏஎல்பி தனுசு போறதா இருந்தால் இந்த 12 to 2 குலதெய்வத்தை வழங்கவும் இதனுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்குவதற்கு இது 8 to 10 இந்த 2 நேரங்களில் நீங்க உங்களுடைய பிரச்சனையை உங்களுடைய குல தெய்வத்துக்கிட்டயோ இஷ்ட தெய்வத்துக்கிட்டயோ நீங்க சொல்லி உங்களுடைய பிரச்சனையை சொல்லும் பொழுது ஒரு தாய் தகப்பங்கிட்ட சொல்ற மாதிரிங்க. அந்த புரியுதுங்களா? உங்களுடைய அனைத்து பிரச்சனையுமே தவிடி பொடி ஆகும். அனைத்து பிரச்சனைகளும் சால்வ். நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய ஏஎல்பி லக்னம் எது போகுதோ அதற்கான நேரங்கள் நீங்க தான் பார்த்துக்கணும். புரியுதுங்களா? இது அவருடைய ஒரு புரிதலுக்காக போட்டிருக்குது இந்த மாதத்திற்கு. அப்போ ஒவ்வொருடைய லக்னங்களுக்கும் ஏஎல்பி லக்னங்களுக்கும் அப்படியே மாறும். நீங்க அதற்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் யார், குல தெய்வம் யார் நீங்க பார்த்து வழிபடும் பொழுது அனைத்து செல்வங்களும் உங்கள் மடியில் தெய்வம் கொடுக்க தயாரா இருக்கு. நீங்க தான் போய் கேட்கணும், அதற்கான நேரத்தில் போய் கேட்கணும். புரியுதுங்களா? சரி, இது எங்களுடைய பதிவு நீங்க புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்க. அப்போதான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களை சேரும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களுடைய ஜோதிட நண்பன் அருள். நன்றி, வணக்கம்.